நாங்க அரசு மேல்நிலை பள்ளி முதுகுளத்தூர்ல படிக்கிறோம். இங்க படிக்கிற பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. 11th 12th பிள்ளைங்க எல்லாத்தையுமே இங்கிலீஷ் சார் ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு. நாங்க மேல உட்காந்துருக்கையில வந்து வாலண்டியரா அவரே வந்து பேசுறது, நாங்களே அவரை அவாய்ட் பண்ணாலும் இவர் தப்பா பேசுறாரு தெரிஞ்சே நாங்க அவாய்ட் பண்ணாலும் அவரா வந்து பேசுறது, கிட்ட வர்றது, தப்பான வார்த்தைகள் பேசுறது. அவர் ஒரு நாள் கூட எங்க கண்ணை பார்த்து பேசினதே இல்ல. அவர் எங்க மூஞ்சியை பார்த்தே பேச மாட்டாரு. எல்லாமே கீழே பார்த்து மேல பார்த்தே பேசுவாரு. கீழே கண்ணை பார்த்தே ஒரு நாள் அவர் பேச பாதுகாப்பே இல்ல. 12வது படிக்கிற ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிற பிள்ளைங்கள் வந்துக்கிட்டு இங்கிலீஷ் டீச்சர் வந்து சரவணன்கிறவர் வந்து பிள்ளைங்க டாய்லெட் போச்சுன்னு சொன்னால் போயிட்டு வரும்போது அவருக்கு என்ன வேலை இங்கே, நீ பெல்ட்டை ஒழுங்காக போட்டியா, அதை ஒழுங்காக போட்டியா, அதை உருவி போட்டியான்னு கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த சினிமாக்களில் செக்ஸ் பாட்டு பாடுற மாதிரி உதட்ட கடிச்சு பாடுவாங்க, அது மாதிரி கடிச்சிக்கிட்டு பேசுகிறாராம். இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ஹெச்எம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கேட்கணும்னு சொல்ல நான் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்காம எந்திரிச்சு போகிறாரு. இப்போ எப்படின்னா, இப்போ பிள்ளைகள் சில சமயங்களில் வந்துட்டு அமைதியாக இருந்தாங்கன்னா, என்ன சும்மா அமைதியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டீங்களா, வாங்க உங்களுக்காண்டி தான் நாங்கள் இருக்கோம், எந்த நேரம் வேணாலும் கூப்பிடுங்க, சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு தனியாக இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பலமுறை வந்து போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாராம். இது தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் பெற்றோர்கள் எல்லாரும் பெரிய போராட்டத்தில் தான் இறங்குவோம் நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுதான் இது ஒருத்தர் புரிஞ்சு நீ என்னை புரிஞ்சுக்க, நான் உன்னை புரிஞ்சுக்க. இவரை புரியுது யாரு சார்? கட்டின மனைவி புரிஞ்சுக்கிறானு, இல்லாட்டா அவர் பிள்ளைங்க புரிஞ்சுக்கலாம், அவர் பெத்த தாய் புரிஞ்சுக்கிறானு. என்னை புரிஞ்சுக்குங்க என்ன சார் புரிய சொல்ற? நீ பாடம் நடத்து, பாடத்துல நீ சரியா கேட்டியா, டவுட் இருந்தா கேளுன்னு கேட்டா அது பாயிண்ட். அதை விட்டுட்டு என்னை நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னை நல்லா புரிஞ்சுக்கலாம் என்ன சார் புரிய சொல்ற? அது மட்டும் இல்ல, இப்ப எல்லா டீச்சர்கிட்டையும் நம்ம வந்து விசாரிச்சு கேட்கும்போது அவர் மேல வந்து நிறைய பேர் வந்து அதிக பெண் ஆசிரியர்கள் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க.